எலக்ட்ரோலைசர் மற்றும் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வதற்கான ஆலையை அமெரிக்க நிறுவனமான ஓமியம் 400 கோடி ரூபாயில் செங்கல்பட்டில் அமைக்கிறது. இதற்கான ஒப்பந்தம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறையில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் கோலோச்சி வந்தாலும் மருத்துவ நெறிகளையும் மரபுகளையும் மறந்துவிடக்கூடாது என்று தமிழ்நாடு டாக்டர் எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கே. நாராயணசாமி தெரிவித்துள்ளார். தேமுதிக முப்பெரும் விழா செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தேமுதிக தொடக்க நாள் பத்மபூஷன் விருதுக்காக கட்சியின் நிறுவனர் விஜயகாந்தை கௌரவிக்கும் நிகழ்வு, அவரது பிறந்த தினம் ஆகியன முப்பெரும் விழாவாக வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ளது. இதற்காக அன்றைய தினம் தேமுதிகவினர் அனைத்து மாவட்டங்களிலும் கட்சிக் கொடி ஏற்றி பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும், மேலும் நல உதவிகளையும் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒருங்கிணைந்து உறுதியாக வெற்றி பெறும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும், போதைப் பொருட்கள் தாராளமாக விற்பனை செய்யப்படுகிறது, தமிழகத்தில் இருந்து கனிம வளங்கள் எடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது, இது தொடர்ந்தால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்றும் ஓ. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் அருகே 5வது மாடியில் இருந்து குதித்து மருத்துவக் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை வெற்றியடைய செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாராட்டுக்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழகத்தை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக உயர்த்துவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெண்கள் துணிச்சலுடன் புகாரளிக்கும் சூழலை உருவாக்க வேண்டும் என்று பாஜக எம்.எல்.ஏ. வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். எதற்கும் பயப்படாமல் பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபடும் நபர்கள் குறித்து பெண்கள் புகார் கொடுக்க வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். அண்ணாமலை ஆராய்ச்சி கல்வி படிப்பதை விட அரசியலில் நாகரிகமாக எப்படி பேச வேண்டும் என்று படித்தால் நன்றாக இருக்கும் என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு எம்.எல்.ஏ. காட்டமாக கூறியுள்ளார். ஆராய்ச்சி படிப்பை படிப்பதை விட அரசியலில் நாகரிகமாக எப்படி பேச வேண்டும் என்று படிக்க வேண்டும், பண்போடு நாகரிகத்தோடு பேசுவதற்கு உரிய மேல் படிப்பை படித்தால் நன்றாக இருக்கும், பாஜகவை குழுவை வைத்துதான் நடத்த முடியும் என்ற நிலையை அண்ணாமலை உருவாக்கிவிட்டார். அதிமுகவால் வளர்க்கப்பட்டவர் டிடிவி தினகரன், அவர் வாழ்நாளில் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து நின்றிருக்க கூடாது, அதிமுகவின் துரோகி என்ற அடிப்படையில்தான் மக்கள் அவரை புறம் தள்ளினர் என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேசியுள்ளார். மின் வாரியத்திற்கு மானிய செலவு அதிகரித்துள்ளதால் அதை ஈடு செய்ய கூடுதலாக 519 கோடி ரூபாயை வழங்குமாறு தமிழக அரசுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் உடல் உறுப்புகள் தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாகவும், கடந்த 8 மாதத்தில் மட்டும் 185க்கும் மேற்பட்டவர்களின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆந்திரா, தெலுங்கானாவில் தொடரும் கனமழையால் சார்மினார் விரைவு ரயில், கோரமண்டல் விரைவு ரயில், சென்னை புதுடெல்லி விரைவு ரயில் உள்ளிட்ட 140 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆந்திரா, ஒடிசா, தெலுங்கானா மாநிலங்களில் சில நாட்களாக 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்து வருகிறது. சினிமாவில் மட்டும்தான் பாலியல் துன்புறுத்தல் இருக்கிறதா, காங்கிரஸ் கட்சியிலும் தான் இருக்கிறது என்று புகார் கூறிய கேரள மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர் சில மணி நேரத்தில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். கேரளாவைச் சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவர் சிமி ரோஸ்பெல் ஜான், திரையுலகில் உள்ள காஸ்டிங் கவுச் முறையை போன்று காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கிறது, கட்சிக்குள் வாய்ப்புகளை பெறுவதற்காக பெண் உறுப்பினர்கள் பாலியல் சுரண்டலை சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலை உள்ளது, ஆண் தலைவர்களை கவர்வதன் மூலம் மட்டுமே குறிப்பிடத்தக்க பதவியை பெற முடியும்,
திறமைக்கும் அனுபவத்துக்கும் மரியாதையே கிடையாது என்று அவர் குற்றம் சாட்டினார். அவர் புகார் எழுப்பிய சில மணி நேரத்திலேயே அவரை கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி நீக்கியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் இளம் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கொல்கத்தாவில் நடந்த போராட்டத்தில் பங்கேற்ற பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெறுப்புக்கு எதிராக இந்தியாவை ஒன்றிணைக்கும் இந்த வரலாற்று போரில் வெற்றி பெறுவோம் என்று காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.